கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இஸ்ரவேலரின் பண்டிகைகளும் புது உடன்படிக்கையின் சபையும் என்கிற கருப்பொருளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதனால 3 செஷன் 3 பகுதிகள் உண்டு. முதல் 2 பகுதிகளை பகல் வேளையிலையும், கடைசி 3வது பகுதியை நாம் மதிய உணவுக்கு பிற்பாடும் நாம் என்ன செய்கிறோம், வைத்திருக்கிறோம். நிச்சயமாவே இந்த வேத தியான பகுதி நமக்கு நிச்சயமாவே ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, இஸ்ரவேலருடைய பண்டிகைகளில் புது உடன்படிக்கையினுடைய சபை எவ்விதமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு முன்பாக கொலோசையர் 2வது அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, இதைதான் நான் இந்த வேத தியானத்திற்கு அடிப்படையாக கொண்ட 2 வசனங்கள். அதிகமாக நாம் இதை தியானித்திருக்கிறோம். கொலோசியர் 2வது அதிகாரம் 16 மற்றும் 17 சொல்லுகிறது, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று நீங்கள் நானும் இங்கே கவனிக்கிறோம். அப்போ பழைய உடன்படிக்கையில இது எழுதும் போது கிட்டத்தட்ட புது உடன்படிக்கை புது ஏற்பாடு புஸ்தகம்லாம் அந்த டைம்ல கிடையாது. கொலோசிய சபைக்கு எழுதும் போது இவ்விதமான புதிய ஏற்பாடு 27 புஸ்தகங்கள் கொண்ட புதிய ஏற்பாடு அந்த நாட்களில் கிடையாது. அப்ப அன்றைக்கு நியாயப்பிரமாண காலத்திலே வாழ்ந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அனுசரித்து வந்ததான பானத்தை குறித்த நியமம், போஜனத்தை குறித்த நியமம், பண்டிகை நாட்களை குறித்த நியமம், ஓய்வு நாட்களை குறித்த நியமம், மாத பிறப்பை குறித்த நியமம் என்று சொல்லி பலவிதமான நியமங்களை குறித்து நாம் பழைய உடன்படிக்கைகளை பார்க்க முடியும். அவைகள் எல்லாவற்றையும் அப்போஸ்தலர்கள் அந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு ஜனங்களுக்கு எடுத்து காண்பிக்கும் போது அவைகளை எழுத்தின்படி காண்பித்து கொடுக்காமல் அவைகளுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்கிறத அழுத்தம் திருத்தமாக காண்பித்து கொடுத்தார்கள். இதன் அடிப்படையில தான் இன்றைக்கு நாம் விசேஷமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரித்து வந்த அவர்கள் கொண்டாடி வந்த பண்டிகைகளை புது உடன்படிக்கையின் சபையோடு நான் இணைத்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆக இந்த கொலோசியர் 2வது அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய 2 வசனங்களையும் பார்க்கும்போது, அப்போ பழைய உடன்படிக்கையில காண்பிக்கப்பட்ட அக்காலத்தில் வாழ்ந்து வந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரித்து வந்த எல்லாவிதமான இந்த ஆசரிப்புகள் எல்லாம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம் முதற்கண் அறிய வேண்டும். அதனால்தான் இந்த இஸ்ரவேலுடைய பண்டிகைகளை நாம் தியானிக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் குமாரனை குறித்த வெளிப்பாடு அங்கு காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவேதான் இந்த 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது இவைகள் எல்லாத்தினுடைய பொருள் யாரை பற்றியது அப்படி சொல்லி வேதம் சொல்லுகிறது என்றால், அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று எழுதியிருக்கிறது. சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரித்து வந்த அந்த பண்டிகைகள் என்ன? இந்த பண்டிகைகளை குறித்து வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், விசேஷமாக லேவியராகமம் 23வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாரந்தோறும் பண்டிகைக்கு அடையாளமாய் அனுசரித்து வந்த விசேஷித்த கூடுகையாக ஓய்வு நாளை குறித்தும் நீங்கள் நானும் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 7 விதமான பண்டிகைகளை குறித்தும் அங்கு லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் நீங்கள் நானும் பார்க்க முடியும். அதனாலதான் இந்த லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் முதல்ல காண்பிக்கப்படுற அந்த விசேஷித்த ஆசரிப்பு, பண்டிகை நாட்கள் என்று சொல்லப்படுகிற விசேஷித்த ஆசரிப்புல முதலாவது இடம்பெறுவது ஓய்வு நாள். ஓய்வு நாள், சாபத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சாபத் டே அல்லது சாபத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஓய்வு நாளை தொடர்ந்துதான் 7 விதமான பண்டிகைகள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இந்த ஓய்வு நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 7வது நாளை ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி யூதர்கள் அந்த நாட்கள் அனுசரித்து வந்தார்கள். யூதர்களுக்கு ஓய்வு நாள் அப்படி சொல்றது சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் அவர்கள் ஓய்வு நாளை அனுசரித்து வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் நானும் பார்க்க முடியும். அதனால முதல் பண்டிகையா அல்லது முதல் ஆசரிப்பாக தேவன் ஓய்வு நாளை குறித்து லேவியராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் துவக்கத்தில் காண்பித்து கொடுத்து, பிற்பாடு 7 விதமான பண்டிகைகள், அது வருஷந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய, வருஷந்தோறும் அனுசரிக்கப்பட வேண்டிய பண்டிகைகளாக காண்பித்து கொடுக்கிறார். இது எல்லாவற்றையும் நாம் விலாவரியாய் விவரமாய் பார்ப்பதற்கு முன்பாக
ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அது என்னவென்றால், எக்காரணத்தை கொண்டும் இந்த பண்டிகைகளை எழுத்தின்படியாய் ஒருவரும் கடைபிடிக்க கூடாது. ஏனென்றால் இவைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அந்த காலத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளாக, கற்பனைகளாக காணப்பட்டதை ஒழிய புது உடன்படிக்கையின் சபைக்கு இவைகள் எழுத்தின்படியாய் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களாய் காண்பிக்கப்படவில்லை. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டில் காண்பிக்கப்பட்ட பண்டிகைகளாக இருக்கட்டும், பலிகளாக இருக்கட்டும், பலவிதமான ஆசரிப்புகளாக இருக்கட்டும், பலவிதமான விசேஷித்த கூடுகைகளாக இருக்கட்டும், இவைகள் எல்லாமே புது உடன்படிக்கையில ஆவிக்குரிய வெளிச்சத்திலே ஆராய்ந்து நிதானிக்கப்பட வேண்டிய விசேஷித்த காரியங்களாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நானும் நன்கு அறிவோம். ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு முன்வைக்க நான் வாஞ்சிக்கிறேன். வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே 27ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, எம்மாவு என்கிற கிராமத்துக்கு பயணித்துக் கொண்டிருந்த 2 சீஷர்களிடத்திலே இயேசுவானவர் சம்பாஷணை பண்ணி அவர்களுக்கு விவரித்து காண்பித்த விசேஷங்கள் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, லூக்கா 24:27 நாம் பார்க்கும்போது, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களில் எல்லாம், அந்த வாக்கியங்களில் எல்லாம் தம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகளை என்ன செய்தாராம், அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளுக்கும் காண்பிக்கப்பட்ட அந்த வெளிப்பாடுகள்ல எதை நம்ம கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை நீங்கள் நானும் பார்க்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் நானும் பார்க்க வேண்டும். ஆகவேதான் சிருஷ்டிப்பு தொடங்கி மல்கியா வரைக்குள்ள காரியங்களை பழைய உடன்படிக்கையில நாம் பார்க்கிறோமே, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல பார்க்கிறோமே, அவைகள் எல்லாமே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அடையாளப்படுத்துகிறதாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த காலத்தில் அவர்கள் செலுத்தி வந்த எல்லா ஒட்டுமொத்த பலிகளும், அவர்கள் அனுசரித்து வந்த எல்லா பண்டிகைகளும், அவர்கள் அனுசரித்து வந்ததான எல்லா விசேஷித்த கூடுகைகளும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் அவருடைய மனவாட்டியாகிய சபைக்கும் அடையாளமாகவே அவைகள் காணப்பட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த கோணத்துலதான் இன்றைக்கு இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த விசேஷித்த அந்த 8 ஆசரிப்புகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த லேவியராகமம் 23வது அதிகாரத்துல ஓய்வு நாள தொடர்ந்து வரக்கூடிய இந்த 7 பண்டிகைகளை குறித்து மட்டும்தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல, ஒரு சில பண்டிகைகளும் கூட கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ விசேஷமா பார்ப்போமையானால், எஸ்தர் மொர்தெகாயுடைய நாட்கள்ல பூரிம் என்கிற ஒரு பண்டிகை அவர்கள் அனுசரித்து வந்தார்கள். பூரிம் என்கிற ஒரு விசேஷித்த பண்டிகையை அவர்கள் அனுசரித்து வந்தார்கள். சில விசேஷித்த ஆசரிப்புகளையும் ஞாபகக்குறியாக அவர்கள் ஏற்படுத்தி கொண்டதையும் பழைய உடன்படிக்கையில நீங்கள் நானும் பார்க்க முடியும். சில விசேஷித்த ஆசரிப்புகளை சிலதை நினைவூட்டலா வைக்கிறதுக்காக அவர்கள் சில விசேஷித்த நாட்களை குறித்து வைக்கிறதையும் நீங்கள் நானும் வேதத்துல பார்க்க முடியும். ஆக இது போன்ற பல ஆசரிப்புகள் இருந்தாலும் இன்றைக்கு நான் விசேஷமாக இந்த லேவியராகமம் 23வது அதிகாரத்துல ஓய்வு நாள், அதை தொடர்ந்து வரக்கூடிய 7 பண்டிகைகள், அதனுடைய ரத்தின சுருக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது ஓய்வு நாள், இரண்டாவது பஸ்கா என்கிற பண்டிகை. ஓய்வு நாள் என்பது அதாவது ஒவ்வொரு வாரமும் அனுசரிக்கப்படுகிற, அது வாரந்தோறும் அனுசரிக்கப்படுகிற விசேஷித்த கூடுகையாக காணப்படுகிறது. அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொன்றுமே வருஷா வருஷம் அனுசரிக்கப்பட வேண்டிய விசேஷித்த கூடுகையாக காணப்படுகிறது. அதனாலதான் ஓய்வு நாளை தொடர்ந்து பஸ்கா பண்டிகை, இரண்டாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகை, மூன்றாவது முதற் பலன் என்று சொல்லப்படுகிற முதற் பலன்களின் பண்டிகை, நான்காவது பெந்தைகோஸ்தே என்னும் வாரங்களின் பண்டிகை. பெந்தைகோஸ்தே பண்டிகைன்னு சொல்லலாம், அல்லது அதை வாரங்களின் பண்டிகை என்றும் சொல்லலாம், அல்லது அறுப்பின் பண்டிகை கூட அதை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சில பெயர்கள் அதற்கு உண்டு. இந்த நான்காவது சொல்லப்பட்ட பெந்தைகோஸ்தே பண்டிகைக்கு அடுத்து ஐந்தாவது எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்று சொல்லி எக்கால பண்டிகை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எக்கால பண்டிகை. அதனைத் தொடர்ந்து ஆறாவது நாம் பார்க்கிறோம், அதுதான் பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி பாவ நிவர்த்தி பண்டிகை என்கிற ஒரு அடையாளம் உண்டு. பாவ நிவர்த்தி செய்யப்படுகிற விசேஷித்த கூடுகை, அதுதான் பாவ நிவர்த்தி பண்டிகை. கடைசியும் 7வதும் கடைசியுமாகிய பண்டிகை கூடார பண்டிகை. ஆக இத்தனை பண்டிகைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்னதற்கு என்ன முகாந்திரம்? இத்தகைய இஸ்ரவேலருடைய பண்டிகைகளுக்கும் புது உடன்படிக்கையின் சபைக்கும் என்ன சம்பந்தம்? இதைத்தான் நம்ம தெளிவா ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதில் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் எப்பவுமே ஞாபகிச்சுக்கிடணும், இவைகள் எல்லாம் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் யாரை பற்றியது?
கிறிஸ்துவை பற்றியது அப்படிங்கிறத மட்டும் எப்பவுமே மைண்ட்ல நினைச்சீங்க, நிறுத்தி கொள்ளுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. சரி, ஓய்வு நாளை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓய்வு நாள் என்ன? இந்த ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னாலே ஓய்வு நாளுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது சாபத் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்க பதத்துல சாபத் தான் இருக்கு. ஓய்வு நாள் அப்படின்னா சாபத், the day of rest அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா மூல பதத்துல சாபத், சாபத்துடைய முழுமையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ரெஸ்ட் அப்படிங்கிற அர்த்தம். ரெஸ்ட், ஓய்வு அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். இந்த ஓய்வு நாளுக்கும் புது உடன்படிக்கைக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டவர் முதலாவது இந்த ஓய்வு நாளை காண்பிக்கிறாரு. இந்த ஓய்வு நாள் அப்படிங்கறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓய்வு நாள் அப்படின்னா நமக்கு வாரத்தின் முதல் நாள். ஓய்வு நாள் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாரத்தின் கடைசி நாளாக இருந்தது. மறந்துடக்கூடாது, வாரத்தினுடைய கடைசி நாளாக இருந்தது. 7ஆம் நாள் தான் உங்களுக்கு ஓய்வு நாள். என்னைக்கும் 7ஆம் நாள் ஓய்வு, 7ஆம் ஓய்வு நாள்காரர்கள் அப்படின்னு சொல்லி கூட ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. இப்ப அவர்கள் குறித்து உரமை பண்ண பேசல. இந்த 7ஆம் நாளை ஏன் இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஓய்வு நாளாக இன்னைக்கு அனுசரித்து வர்றாங்க? நமக்கு ஏன் வாரத்தின் கடைசி நாளாக இல்லாம ஏன் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாரத்தின் அதாவது ஓய்வு நாளாக நாம் ஏன் அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எழுத்தின்படியா நமக்கு ஓய்வு நாள் அது கிடையாது. நமக்கு அது வாரத்தின் முதல் நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாரத்தின் முதல் நாளிலே அந்த மரியாள் இன்னும் ஒரு சிலர் சேர்ந்து கிறிஸ்துவின் கல்லறையண்டைக்கு போகும்போது அவர்கள் போய் அவரை பார்க்க, அத சரீரத்தை பார்க்க அவர்கள் கடந்து போகிறத நீங்கள் நானும் பார்க்கிறோம். அது வாரத்தின் முதல் நாள், கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்த நாள். அது பாருங்க பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒட்டுமொத்த கிரியைகளையும் கல்வாரி சிலுவையில நிறைவேற்றி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுந்தார். இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமைய ஓய்வு நாளாக அனுசரிக்கிறதுக்கு காரணம் என்ன? எழுத்தின்படி பார்த்தா நம்ம உண்மையிலே பிழை உள்ளவர்கள் தான். ஏன்னா ஓய்வு நாள் என்னதில்லை, ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ஆனா நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஓய்வு நாளை வச்சிருக்கோம்? நல்லா கவனிங்க, நிச்சயமா நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஏனென்றால் அந்த நாட்கள்ல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1, 2, 3 முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தாராம்? உண்டாக்கினாராம். தேவனாகிய கர்த்தர் சர்வ சேனை சகலத்தையும் உண்டாக்கினதுக்கு பிற்பாடு, சகல கிரியைகளையும் முடித்ததுக்கு பிற்பாடு 7ஆம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை அவர் ஆசீர்வதித்தார், அதை அவர் பரிசுத்தப்படுத்தினார், அதில் அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த 7ஆம் நாளை ஜனங்கள் ஓய்வு நாளாக அனுசரித்து வந்தார்கள். இதே காரியத்தை தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக ஓய்வு நாள் என்பது வாரத்தினுடைய கடைசி நாளாக அறியப்பட்டிருந்தது. அது எப்படி நமக்கு இது ஓய்வு நாளாய் ஞாயிற்றுக்கிழமை எப்படி கொண்டு வருவது அப்படி சொன்னா, வேதத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் பாருங்க. புது உடன்படிக்கை எவ்விதமா இந்த ஓய்வு நாள் நமக்கு சிறப்பாக காண்பித்து கொடுக்கிறது பாருங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது அங்கே 2ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமேயானால், அல்லது முதல் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இளைப்பாறுதல் குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தை நமக்கு உண்டாயிருக்கு அப்படிங்கிறத காண்பித்து கொடுத்துட்டு அது தொடர்ந்து என்ன சொல்றாரு பாருங்களேன். 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். இளைப்பாறுதல் அப்படின்னா ரெஸ்ட்னு அர்த்தம். இந்த ஓய்வு நாள் சொல்றோம்ல, அந்த ஓய்வு நாள் தான் அது காண்பிக்கிறது. சொல்லிட்டு தான் சொல்றார், அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் 4ஆம் வசனத்தை பாருங்க. தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் என்ன செய்திருந்தார்? ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் என்ன செஞ்சிருக்கிறார் சொல்லியிருக்க. எங்க இருக்கு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனங்கள்ல நீங்கள் நானும் பார்க்க முடியும். அப்ப இங்க சொல்றாரு, தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஏன் இந்த இடத்துல கொண்டு வர்றார்? அவருடைய சகல சிருஷ்டிப்புக்கான வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவருடைய கிரியைகளை எல்லாம் முடித்ததுக்கு பிற்பாடு அவர் 7ஆம் நாள் என்ன செய்திருக்கிறார்? ஓய்ந்திருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல பார்க்கும்போது முதல் அதிகாரத்திலே சகலத்தையும் சிருஷ்டித்தார், அப்படித்தானே? முதல் அதிகாரத்திலே 6 நாட்கள் ஓடிடுச்சு. அதுல 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 8வது வசனம், 13வது வசனம், 19வது வசனம், 23வது வசனம், கடைசி வசனமாகி 31ஆம் வசனம் வரைக்கும் இந்த 6 வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா
சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று, 3ஆம் நாள் ஆயிற்று, 4ஆம் நாள் ஆயிற்றுன்னு சொல்லி இப்படி சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி அப்படி ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டே இருக்கு. ஆக அந்த 6 நாட்களும் சகலத்தையும் சிருஷ்டித்து அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்த விஷயத்தை எபிரேயனாக்கியனுக்கு ஆண்டு வெளிப்படுத்திட்டு, அப்ப அவர் இளைப்பாறினார், அவர் ஓய்ந்திருந்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யல? அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கல. இப்ப தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு பாருங்களேன். தேவன் தம்முடைய சகல கிரியைகளையும் செய்து முடித்து இளைப்பாறினது போல, ஓய்ந்திருந்தது போல, அவருடைய ஜனங்களும் இந்த பூமியில ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து முடித்து அவர்களும் ஓய்ந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய திட்டத்தை இங்க வெளிப்படுத்துகிறது. மாத்திரமல்ல, இந்த பூமியில கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில உங்களுடைய ரட்சிப்புக்கும், உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பு மற்றும் பரிசுத்த வாழ்க்கைக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கான சகல கிரியைகளையும் கல்வாரியிலே அவர் நிறைவேற்றி முடித்து அவர் ஓய்ந்திருக்கிறார். இந்த விசேஷத்தை இங்க வெளிப்படுத்துற முகாந்திரமா அவருடைய கிரியைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்க, அதை இங்க சொல்ல வர்றார் பாருங்க. 4ஆம் வசனத்துல தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார். 5ஆம் வசனத்தை பாருங்க. அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும், பாத்தீங்களா, அந்த இடத்திலே தானே சொல்லி இருக்கிறார். அவ எந்த இடத்துல அந்த அவருடைய கிரியைகள் எல்லாம் காண்பிக்கப்பட்டு அவர் ஓய்ந்திருந்தாருங்கிறது வெளிப்பட்டு இருக்கோ, அதே இடத்துலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அதுல பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லிட்டார். நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல ஆண்டு சகலத்தை சிருஷ்டிக்கும் போது அங்க ஆதாம் ஏவாள் வேணா இருந்திருக்கலாம், ஆனா வேற யாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் வேற யாரும் இல்லையே அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. பாவத்தின் வஞ்சனையினால கடினப்பட்ட இருதயத்தோடு இருந்த ஆதாம் உண்மையாவே கடினப்பட்டு வாழ்ந்து வந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கும் கடினப்பட்டு வாழ்ந்து வந்த புறஜாதிகளாகிய நமக்கும் அடையாளம் என்கிறத மறந்து விடக்கூடாது. ஏன்? நியாயப்பிரமாணமே வெளிப்படுத்தப்படாத காலமாகிய ஆபிரகாமுடைய காலத்துல வாழ்ந்து வந்த ஆகார ஆண்டு நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. இவ்விதமாக தான் வேத வசனங்களை நாம் விளங்கி கொள்ள வேண்டியது இருக்கு. பாருங்க, அந்த ஆதாம் ஏவாள் என்கிற 2 பேர் தான் இருக்காங்க. அந்த சமயத்திலேயே புது உடன்படிக்கையின் சபையாகி உங்களையும் என்னையும் குறித்த வெளிப்பாடு அன்னைக்கு அவர் பேசி இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனின் தாயும் விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்கிற சத்தியத்தின் தாத்பரியத்தை, அதே சத்திய வசனத்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல அவர் காண்பித்து கொடுக்கும் போது, அங்கே ஆதாம் ஏவாள் என்று காண்பித்து கொடுக்காமல் அவர் கிறிஸ்துவையும் அவருடைய சபையும் குறித்து காண்பித்து கொடுக்கிறாரு. அப்ப என்னைக்கும் எழுதப்பட்டதுன்னு நினைக்க கூடாது. அந்த சொல்லப்பட்டது எல்லாம் புது உடன்படிக்கையின் சபைக்கு நிழலாட்டமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த ஓய்வு நாளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ அந்த இடத்துல தானே சொல்லியிருக்கிறான்னா, எந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படின்னா எங்க சொல்லியிருக்கணும்? ஆதியாகமம் எத்தனாவது அதிகாரத்தை சொல்லியிருக்கணும்? 2ஆம் அதிகாரத்துல 1-2 சொல்லியிருக்கணும். ஏன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல தான் அவர் ஓய்ந்திருந்தார்னு இருக்கு. சகல கிரியைகளை முடிச்சுட்டு ஓய்ந்திருந்தார்னு சொல்லி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாக்குறோம். அப்ப அதே இடத்துலதான் அவர்களினுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லும் போது நம்ம எங்கதான் வர வேண்டியது இருக்குன்னா, ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி 4ஆம் வசனத்துல சொல்றாரு. அது எங்கதான் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, சங்கீதத்தின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதத்துக்கு நம்ம வர வேண்டியது இருக்கு. சங்கீதம் 95ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. இங்க சொல்றாரு பாருங்க, இதே இடத்துலதான் சங்கீதம் 95வது சங்கீதம். அங்க பாருங்க 11ஆம் வசனத்துல சொல்றார், என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். சங்கீதம் 95 கடைசி வசனம் 11ஆம் வசனத்துல என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் என்ன செய்யறதில்லை, பிரவேசிப்பதில்லைன்னு சொன்னார். எந்த இடத்துல? அதுக்கு மேல கொஞ்சம் வந்தோம்னா 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 4ஆம் வசனத்திலிருந்து வசனம் சொல்லுது, பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பாத்துக்கங்க, பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். சிருஷ்டிப்பை குறித்து அங்க பேசுகிறார். வெட்டாந்தரையும் அவருடைய கரை என்ன செஞ்சுட்டு உருவாக்கிட்டு, ரத்தின சுருக்கமா எவ்வளவு அழகா காமிக்கிறார் பாருங்க. இதெல்லாம் அவர் தான் என்ன செஞ்சார், உருவாக்கினார். அப்ப சிருஷ்டிப்பின் காரியங்களை இந்த சங்கீதம் 95ல காண்பித்து கொடுத்துட்டு அதை தொடர்ந்துதான் எங்க வர்றாருன்னு கேட்டா, இளைப்பாறுதல்ல அவர் பிரவேசித்தார். இது இங்க மறைக்கப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும். ஆதியாகமத்துல பார்த்தா அவர் என்ன செஞ்சார், கிரியைகள் எல்லாம் முடிச்சு அவர் ஓய்ந்திருந்தார். ஆனா இதே இடத்துலதான்
அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அதே இடத்திலே தானே சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத எபிரேயர் 4வது அதிகாரம் 4 மற்றும் 5 ஆகிய 2 வசனங்களை பார்க்கிறோம். அப்ப இது எங்கதான் பொருத்தப்படுதுன்னு கேட்டா இங்கதான் பொருத்தப்படுது. சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு என்று சொல்லி பார்க்கும்போது, அப்ப அவருடைய சிருஷ்டிப்பை காண்பித்து கொடுக்கிற இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அவிசுவாசத்தினாலே கீழ்ப்படியாமையினாலே இளைப்பாறுதலுக்கு உட்படாமல் போனார்கள் என்று வேதம் சொல்லுது. நல்லா கவனிங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் சபை கூடி வருதுல வாரத்தின் முதல் நாள்ல ஏற்படுத்தியிருக்கோம். நாளைக்கு ஒரு கட்டத்துல வாரத்தின் முதல் நாள்ல ஒரு வேலை நாள் வச்சா கூட நம்ம வாரத்தின் முதல் நாள் வைக்கிறது விசேஷம். ஏன்னா வாரத்தின் முதல் நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளுக்கு அடையாளம். ஒரு வழியே இல்லைன்னா நம்ம எந்த நாளும் கூடலாம், கூடக்கூடாதுன்னு நம்ம சொல்லல. ஆனா வாரத்தின் முதல் நாள் விசேஷித்த ஒரு கூடுகையை நம்ம வைக்கிறதுக்கு காரணம் என்ன? இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒருவேளை சிலர் இப்படி கூட சொல்லிடுவாங்க, ரோமர் 14:6 போட்டிருக்கு இல்லையா, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாத இருக்கிறான்னு போட்டிருக்குதே அப்படின்னு சொல்லி கூட போயிடுவாங்க. ஆனா உண்மையிலே விசேஷித்த கூடுகை எதுக்காக வச்சிருக்கிறோம்? வாரத்தின் முதல் நாள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையில இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். புதிய சிருஷ்டிப்பின் சாயல். இதான் புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை அவருடைய மரணத்திலே மறைந்து, அதான் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 15ஆம் வசனம் எல்லாருக்குமே தெரியும். எபேசியர் 2:15 சொல்லுகிறது, சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தமது மரணத்தினாலே தமது மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற நடுச்சுவரை தகர்த்து இப்படி இவ்விதமாய் இருதிறத்தாரையும் ஒரே மனுஷனாய் ஒரே புது சிருஷ்டியாய் ஆண்டவர் தமக்குள்ளே உருவாக்கினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆக இந்த ஓய்வு நாள நம்ம எவ்விதமா பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஓய்வு நாள்ல அந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை தான் கூடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெருங்கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது தவறு. நான் சொல்றேன், அப்படி பழைய ஏற்பாடு நீங்க பின்பற்றவங்களா இருந்தா இந்த ஓய்வு நாளை மட்டும்தான் ஆண்டு விசேஷமா சொல்லியிருக்கிறாரா? எத்தனை பலிகளை குறித்து விசேஷமா சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? எத்தனை பலிகளை குறித்த பிரமாணத்தை, எத்தனை சடங்காச்சடங்கமான காரியங்களை குறித்து, பலி போஜனம் பானத்தை குறித்து, பல விதமான பண்டிகைகளை குறித்து சொல்லும்போது, சில விசேஷித்த ஆசரிப்புகளை குறித்து சொல்லும்போது நித்திய நியமமாக நித்திய கட்டளையாக இது உங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்க கடவுள்னு சொன்னாரு. ஓய்வு நாளை மட்டும்தான் சொன்னாரா? அவ அதை சொன்னவர் இதையும் சொன்னார்ல, அவ இதையும் செய்யலாமே, இதை மட்டும் செய்யக்கூடாது, அதை கண்டிப்பா செய்வேன்னு சொல்றாங்க. இது தவறு. பிரியமானவர்களே, நீங்களே கவனிச்சு பாருங்க. அவர் ஓய்ந்திருந்தாருங்கிற விஷயத்த இங்க எபிரேயர் 4 அதிகாரத்துல காண்பிச்சு கொடுத்துட்டு அதோட முடிவுல யாரை குறித்து பேசுறது தெரியுமா? 14 மற்றும் 15 கவனிக்கும் போது, எபிரேயர் 4வது அதிகாரம் 14-15 கவனிக்கும் போது, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியா என்ன செய்வோம்? பற்றி கொண்டிருக்க கடவோம். அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்படிதான் சொல்ல, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அப்ப இத்தகைய மேன்மையை இந்த எபிரேயர் 4வது அதிகாரத்துல அவர் காண்பிக்கிறார். அதனாலதான் பாருங்க, 5ஆம் வசனத்துல அதை சொல்லிட்டு 6ஆம் வசனத்துல சொல்றார், ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடினாலும், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை, அதைத்தான் விசேஷமா கவனிக்க வேண்டியது இருக்கு. இளைப்பாறுகிறது இருக்குன்னு பின்னும் ஒரு நாளை குறிச்சதுனாலதான் அவர் அடுத்த வசனத்துல சொல்லிட்டார். 8ஆம் வசனத்துல, யோசுவாவும் அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தல. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்னும் அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரு, பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாருன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இளைப்பாறுதல் அப்படிங்கிறது 2 விதத்துல இருக்கு பிரியமானவர்களே. இந்த பூமியிலே இளைப்பாறுதல், பரலோகத்துல இளைப்பாறுதல். இந்த பூமியிலையும் இந்த ஓய்வு நாள்ல நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, கர்த்தருடைய நாள்ல, அதான் கர்த்தருடைய நாள், வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்திலையும் நீங்க பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கும் போதும் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்கள்ல பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 16 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது வாரத்தின் முதல் நாளில
அவர்கள் கூடி வருகிற விசேஷித்த காரியத்தை நீங்கள் நானும் பார்க்கிறோம். ஆக ஓய்வு நாள் என்பது நாம் தேவனோடு கூட உறவாடுகிற, தேவனோடு கூட அந்த இளைப்பாறுதலை அனுபவிக்கிற ஒரு விசேஷித்த மேன்மையை குறிக்கிறது. வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லும் போதே நீங்க கவனிக்கணும், வாரத்தின் முதல் நாள் அப்படிங்கிறது சொல்லும்போது முதலாவது தேவனோடு உள்ள அந்த இளைப்பாறுதல் தான், தேவனோடு கூட உள்ள ஐக்கியம், சபை கூடி வருதல். இது இல்லாம நான் அடுத்த பகுதிக்கு என்ன செய்யக்கூடாது, கடந்து போகக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார். சரி, ஆண்டவர் அந்த முதல் நாளை குறித்து நம்ம பார்க்கிறோமே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3, 4, 5 ஆகிய 3 வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் முதலாம் நாள்ல வெளிச்சத்தை உண்டாக்குறார். அப்படித்தானே? வெளிச்சத்தை என்ன செய்றார்? உண்டாக்குறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அப்படி வெளிச்சத்தை இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி எத்தனை நாள் ஆயிற்று? முதலாம் நாள். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு என்ன வெளிப்பாட தேவன் வைக்கிறாருன்னா, ஓய்வு நாள் அப்படின்னாலே நமக்கு உள்ளத்துல ஒரு மணிச்சத்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்னன்னா வெளிச்சம். ஓய்வு நாள் அப்படின்னாலே நீங்க எழுத்தின்படி பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எழுத்தின்படி பார்த்தா சனிக்கிழமை பார்த்துட்டு இருக்கணும், அதுக்குள்ள போக வேண்டாம். இப்போ அப்ப கிறிஸ்துவானவர் சகல கிரியைகளையும் நமக்காக செய்து முடித்து அவர் ஓய்ந்திருக்கும்படி உயிர் தெழுகிறார். பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு வாரத்தின் முதல் நாள் ஆகிய ஓய்வு நாள். வாரத்தின் முதல் நாள் என்ன நடந்துச்சு? ஹிஸ்டரியிலேயே டோட்டலா எழுதப்பட்டதிலேயே முதல் நாள் என்ன நடந்துச்சுன்னா, வெளிச்சம் எல்லா இடமும் வந்துடுச்சு. வெளிச்சம் பிரகாசித்தது. அப்ப நம்ம ஓய்வு நாள்ல நம்ம கூடி வந்திருக்கிறோமே, ஓய்வு நாள்ல கூடி வருகிறோமே, ஒவ்வொரு வாரமும் நம்ம கர்த்தருடைய நாள்ல கூடி வர்ற போதெல்லாம் நம்ம எப்பவுமே வெளிச்சத்தின் பிள்ளைகள்ங்கிறத பிரகடனப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இப்படி நினைப்பாங்க சிலவங்க. அப்ப அந்த ஓய்வு நாள்ல மட்டும்தான் என்னது, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும். திங்கக்கிழமை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வாரத்தின் 2வது நாள்ல இருந்து நம்முடைய இஷ்டப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லி மனம் போன போக்கில போய் விடுகிறார்கள். அது தவறு. இது எதுக்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? நான் பரிசுத்தத்துக்குரியவன், வெளிச்சத்துக்குரியவன். எனக்குள்ள இனி இருள் இல்லை, எனக்குள் இருள் சற்றேனும் காணப்படக்கூடாது. அதனாலதான் வாரத்தை நான் ஆரம்பிக்கும் போது எதுலதான் ஆரம்பிக்கிறேன்? வெளிச்சத்துலதான் ஆரம்பிக்கிறேன். இதைத்தான் தேவன் நமக்கு வெளிப்படையா காண்பித்திருக்கிறார். அப்போ அவர் சிருஷ்டித்த முதல் அந்த சிருஷ்டிப்பை நம்ம பார்க்கும்போது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்றுன்னு சொல்லி ஆதியாகமம் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாக்குறோமே. அப்ப அது எதுலதான் ஆரம்பிக்கப்படுது? வாரத்தின் முதல் நாளே எதுலதான் இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுதான் பிரியமான வெளிச்சம் தான். அப்போ எப்பவுமே தேவ பிள்ளைகள் கூடி வர்ற இடத்துல எல்லாம் நம்ம இந்த சண்டே, அந்த வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாள்ல கூடி வருகிற சமயங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தையில் இருக்கக்கூடிய காரியம் எல்லாம் என்ன தெரியுமா? நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் வெளிச்சமாய் நடக்கணும், எனக்குள்ள இருள் இல்லை, நான் வெளிச்சத்திலேயே நடக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவை பெற்றிருக்க வேண்டும். அதுதான் அந்த ஓய்வு நாள் நமக்கு சிறப்பாய் காண்பித்து கொடுக்கிறது. இந்த ஓய்வு நாளை குறித்த விசேஷ காரியங்களை நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, சிலங்களை ஓய்வு நாள் அனுசரிக்கலன்னா அவங்க எல்லாம் கொலை செய்யப்படணும்னு சொல்ல வேதத்துல இருக்கு. அது சரியா அனுசரிக்கலாம், கொலை செய்யப்படணும்னு சொல்லி. அதனால எப்பவுமே ஆண்டவர் எதை விரும்புறாரு தெரியுமா? ஓய்வு நாளை குறித்து நீங்க நியாயப்பிரமாண புஸ்தகத்துல வாசி பாத்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள் ஆண்டவர் இந்த ஓய்வு நாளை சரியா அனுசரிக்கல அப்படின்னா, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் கொலை செய்யப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சில நியமங்களை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். அப்ப இதெல்லாம் எதுக்காக காண்பிக்கப்பட்டிருக்கு? ஒரு உதாரணத்துக்கு நீங்க என்னாமத்தின் புஸ்தகத்துக்கு வரும்போது அங்கதான் நினைக்கிறேன், என்னாமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துக்கு 32ஆம் வசனத்துல 32ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது 32ல இருந்து கிட்டத்தட்ட கடைசி வசனம் வரைக்கும் நான் பார்க்கலாம், அல்லது 36 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 32ல இருந்து 36 ஆகிய இத்தனை வசனங்களை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓய்வு நாள்ல ஒரு மனுஷன் அதோடைய ஒழுங்க மீறுறான். வெளிச்சத்துக்குள்ள இல்ல, அவன் இருளுக்குள்ள கொஞ்சம் போறான். ஏதோ விறகு பொறுக்கிறது பாவம் நினைச்சிடக்கூடாது, நம்ம எழுத்தின்படியை பார்க்க கூடாது. அப்ப இன்னொரு காரியத்தை அவன் செய்யும் போது, அதை மீறும் போது அவன் நிச்சயமா கொலை செய்யப்படணும்னு சொல்லி 35ஆம் வசனத்துல அவர் சொல்றார். 34 அவனுக்கு காவல் கிடைக்கு, அவனை சிறைப்பிடிக்காங்க, அரெஸ்ட் பண்றாங்க. 35ல அவன் நிச்சயமா கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிறாங்க. 36ஆம் வசனத்துல பாக்குறோம், அவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் என்ன செஞ்சானா? செத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மரண தண்டனை. அதனாலதான் இந்த வெளிச்சத்தை விட்டு விலகிறவங்களுக்கு மரணம் நிச்சயம் சம்பவிக்கும். அதனாலதான் இருளை விட்டுட்டோம் அப்படின்னா மரணம் தான். நீங்கள் நானும் இருளின் பிள்ளைகளாய் நடவாதபடி
வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஜீவனுக்கு ஏதுவானவர்கள், இருளின் பிள்ளைகள் மரணத்துக்கு ஏதுவானவர்கள். நாம் மரணத்துக்குரியவர்களா அல்லது ஜீவனுக்குரியவர்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, வாரத்தின் முதல் நாள நமக்கு எவ்வளவு அழகா காண்பிக்கிறார். அது அது சொல்லிக்கிட்டே இருக்கும், வெளிச்சம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த வெளிச்சத்தை காமிக்கும் போது நம்ம 10 ஸ்டெப் தள்ளி போனா அங்கேயும் வெளிச்சம், அடுத்த 10 ஸ்டெப் தள்ளி போனா அங்கேயும் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை அது அவ்வளவா வெளிச்சத்துல சந்தோஷப்படுகிறது. நாமும் கூட பிரியமானவர்களே, வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளங்கு காண்பிப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த விசேஷித்த ஆசரிப்புல முதலாவது ஓய்வு நாளை குறித்த விசேஷித்த காரியங்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்ப இந்த ஓய்வு நாளுடைய உண்மையான ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவானவர் நமக்கான அத்தனை கிரியைகளையும் கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றி முடித்து அவர் ஓய்ந்து இருக்கிறார் பாருங்க. அதான் வாரத்தின் முதல் நாள் அவர் உயிர்த்தெழுதலை காண்பிக்கு. அதனாலதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அதனால வருஷத்துக்கு ஒரு முறை உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் பண்டிகைங்கிறத அனுசரிக்கிறதுலாம் வேதத்தின்படி தவறானது என்பதை மறந்துடாதீங்க. அப்படின்னா அது எல்லாம் ஒரு யூதர்கள் கொண்டாடி வர்றது போல இதுவும் ஒரு பண்டிகை அப்படிங்கிற அர்த்தமாகுமே ஒழிய, நீங்க அப்படி தயவு செய்து கொண்டாடாதீங்க. அது தவறு, வேதத்தின்படி தவறு. நமக்கு ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாள் தோறும் எதுதான் குமாரன் உயிர்த்தெழுந்ததுக்கு அடையாளமாய் அந்த நாள் விசேஷமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உள்ள பண்டிகைகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த ஓய்வு நாளை தொடர்ந்து நம்ம ஒரு சில பண்டிகைகளை தியானிக்க இருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளை நம்ம ரொம்ப கவனமா அனுசரிக்கணும். ஏனென்றால் இந்த இளைப்பாறுதலுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களால போக முடியல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் கண்டவர்கள், ஆண்டவருடைய அற்புத செய்கைகளை கண்டவர்கள், அற்புதங்கள் அடையாளங்களை கண்டவர்கள், எத்தனையோ விதமான நன்மைகளை வனாந்தரத்தில் அனுபவித்தவர்கள், எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல கர்த்தருடைய ஒத்தாசையும் இரக்கத்தையும் கண்டடைந்தவர்கள். இவ்வளவாய் கண்டடைந்த மக்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிக்காமல் போய்விட்டார்கள். அதனால நாமும் கூட கீழ்ப்படியாமையினால, அவிசுவாசத்தினால இளைப்பாறுதலில் பிரவேசிக்க கூடாதபடி காணப்படலாகாது. அதனாலதான் நமக்கு எபிரேயர் 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் இந்த 2 அதிகாரத்திலுமே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து காண்பித்து கொடுக்கிறார். குமாரனுடைய பலியை குறித்து காண்பித்து கொடுக்கிறார். அவர் வானங்களின் வழியா ஏறி போனார்னு சொல்றாரு பாத்தீங்களா, அதுதான் இளைப்பாறுதல். வானங்களின் வழியா அவர் ஏறி போனார்னு சொல்லி இந்த இளைப்பாறுதலை காமிச்சு கொடுக்கிறாரு. அப்ப இதே போல இந்த பூமியில மட்டும் இல்ல, இந்த ஓய்வு நாள் எதை நமக்கு வெளிப்படுத்த தெரியுமா? நாமும் ஒரு நாள் கிறிஸ்துவை போல நாமும் அந்த இளைப்பாறுதல் உள்ள ஸ்தலத்துக்கு போவோமா மாட்டோமா? இளைப்பாறுதல் உள்ள ஸ்தலத்துக்கு போவோம். அதனால இளைப்பாறுதல் 2 விதமா நீங்க கவனிக்கணும். இந்த பூமியிலே என்ன செய்யணும்? இளைப்பாறுதல் அனுபவிக்கணும். பரலோகத்துல இந்த உலக வாழ்க்கை முடிந்ததுக்கு பிற்பாடும் பரதீசு சொல்லப்படுற பாரடைஸ், இளைப்பாறுற இடம், அங்கே இளைப்பாற நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொதுவா இந்த மடி அப்படிங்கிறது இளைப்பாறுதல் தான் அடையாளம். அதனாலதான் நாம் பார்க்கும்போது லாசரு இளைப்பாறுதல் உள்ள ஸ்தலத்துக்கு அவன் போகிறான். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் எல்லாருக்கும் தெரியும், எடுக்க வேண்டாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல ஐஸ்வர்யவான் பாதாளத்துல வேதனைப்படுகிறதாகவும் லாசரு ஆபிரகாமுடைய மடியில தேற்றப்படுகிற நிலைமையில் இருக்கிறதை நாம் பார்க்கும்போது இதுதான் இளைப்பாறுதல் பிரியமானவர்களே. அப்ப இந்த பூமியில் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் வச்சிருக்கிறார். அதனாலதான் சபை கூடி வருதல கவனிக்கணும். இன்னைக்கு சபை கூடி வருதலுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்காங்க. இன்னைக்கு சபை கூடி வருதல் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துக்கலாம், அது வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி ஏனோ தானமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஜீவியம் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானதுதான். அதனால ஓய்வு நாளை குறித்து ஆண்டவர் அவ்வளவு கவனமா இருக்கிறார். அப்ப அதுல மீறும் போது அந்த மனுஷனை மறந்துக்கு ஒப்பு கொடுக்காரு இல்லையா? ஒப்பு கொடுக்கிறார். அப்ப நான் அதோடைய அர்த்தத்தை நான் எப்படி விளங்கிட வேண்டியது இருக்கு? அப்ப குமாரனுடைய மரணம், அவருடைய பாடுகள், அந்த பாடுகளை தொடர்ந்து வரக்கூடிய உயிர்த்தெழுதல், மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல், அந்த சத்தியங்களை விசுவாசித்து அந்த அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலாகிய அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே என்னுடைய ஜீவியத்தை என்னாலும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அதற்குதான் அந்த வாரத்தின் முதல் நாளிலே வெளியேறப்பட்ட சத்தியங்களை கேட்டு தேவனுக்குள்ளாக கலிகூர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாய் அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற அநேக விசேஷித்த காரியங்களை நாம் பெற்று அனுபவிக்கிறோம். ஆனபடினால் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளுக்குள் பிரவேசிப்பது என்பது கிறிஸ்துவானவர் நம்ம கவனித்துதான் நம்ம அந்த ஓய்வு நாளை அனுசரிக்க முடியும். என்னுடைய சொந்த பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார், எனக்காக அடிக்கப்பட்டார், பாடுகள் அனுபவித்தார், என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களின் கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். புதிய மனுஷனின் சாயலில் நான் பிழைத்திருக்கிறேன் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஓய்வு நாள்ல இதுல சொல்லிட்டு முடிச்சுட்டு தான் அடுத்து பண்டிகைகளுக்குள்ளே வரப்போறார்.
ஏன்னா இந்த ஓய்வு நாள் வாரந்தோறும் இந்த அனுபவத்தில் நான் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அதை தொடர்ந்து வரக்கூடிய இரண்டாவது பண்டிகை பஸ்காவை குறித்து. பஸ்காவும் அதற்கு அடுத்த பண்டிகையாகிய புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் கிட்டத்தட்ட ஒண்ணு போல அடுத்தடுத்து தொடர்ந்து ஆசரிக்கக்கூடியதுதான். நீங்க எசேக்கியேல்ல வாசிக்கும் போது கூட ஒரு இடத்துல விதமா சொல்லப்பட்டிருக்கு. நான் வேணா அந்த வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க ஆண்டு எனக்கு உதவி செய்வாராக. எசேக்கியேல்ல 40க்கு மேல நீங்க வந்தீங்கன்னா, அதாவது அந்த பஸ்கா பண்டிகை 7 நாள் அளவும் கொண்டாடப்படுகிற பண்டிகை என்று சொல்லி அங்கு நீங்கள் நானும் பார்க்க முடியும். எசேக்கியேல் 45வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 45:21, முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற 7 நாள் பண்டிகையாகிய பஸ்கா ஆரம்பமாகும். அப்போ பஸ்கா அப்படின்னா 7 நாள் பண்டிகை. இந்த பஸ்காவுடைய சில விளக்கங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பஸ்காவை குறித்து நம்ம அதிகமா தியானிப்போம். அதனால நான் கூட நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இடையில நினைச்சேன், இந்த பண்டிகை குறித்து சொல்லும் போது அடிக்கடி நம்ம தியானிக்கிற காரியங்களா இருக்கு. முன்னாள் நாள்ல பாரம்பரிய ஒரு சபையில உள்ள ஒரு சகோதரி எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க பாரம்பரிய சபைக்கு நான் போயிருக்கேன். இந்த பண்டிகைகளை குறித்து சொன்னதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அவங்க ஆளக்காங்களை அவங்க நல்ல தரமான இன்னொரு இடத்துக்கு சபைக்கு கடந்து போயிட்டாங்க. அவங்க அடிக்கடி அப்போ சொல்லுவாங்க, அந்த டைம்ல அவங்க பெரிய ஒரு அதிகாரி, இப்போ ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நான் சொல்றதெல்லாம் ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னால 2014-15 அப்பப்போ சொல்லுவாங்க, இந்த பண்டிகைகளை குறித்து எங்க சர்ச்சில் பேசுனீங்களே, அப்பதான் உண்மையிலேயே நான் இதை ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் 2014வது வருஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த பஸ்காவை நம்ம எவ்வளவு நாளா நம்ம தொடர்ந்து தியானிச்சுக்கிட்டே தான் வர்றோம். நம்முடைய பஸ்கா யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு அனுசரித்து வந்த பஸ்காவானது புது உடன்படிக்கையில, அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறாரோ? பலியிடப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய பஸ்கா யாரு? கிறிஸ்து. அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? பலியிடப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த பஸ்காவுக்கு ஆங்கிலத்துல பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ்கானால என்ன அர்த்தம் அப்படின்னா கடந்து போகுதல் அப்படின்னு அர்த்தம். பாஸ் ஓவர், ஆங்கிலத்துல பாஸ் ஓவர் ஃபீஸ்ட், பாஸ் ஓவர், த ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ பாஸ் ஓவர்னால என்னது? இப்போ பாஸ் ஓவர், இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணேன், இப்போ ஐ எம் பாசிங் ஓவர் த ரோட் அப்படின்னு சொல்றேன், ஐ எம் பாசிங் ஓவர் த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து சாலையை கடந்து போகிறேன் அல்லது நான் பாலத்தை கடந்து போகிறேன் அப்படின்னு அர்த்தம். பாஸ் ஓவர், ஐ எம் பாசிங் ஓவர். அப்போ கடந்து போகுதல், எதையோ ஒன்று என்ன செய்யறோம்? கடந்து போகிறோம். அது எதை கடந்து போகிறோம்? அதனாலதான் இந்த பஸ்கா அப்படிங்கிறதுக்கு மூலப்பதத்துல பேசா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பேசா, பேசா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா கடந்து போகுதல்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போகுதல், மூவிங் ஆகுறது, மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படி சொல்லுகிற அந்த அர்த்தத்தை நீங்கள் நானும் இங்கே பார்க்க முடியும். சரி, பஸ்கா எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா, வருஷத்துல பாருங்க முதல் மாதம் பாருங்க, எப்படி வாரத்தின் முதல் நாள்ல நமக்கு என்ன என்ன அனுசரிக்கப்படுது? ஓய்வு நாள். இப்போ பாருங்க, வருஷத்தின் முதல் மாதம், வாரத்தின் முதல் நாள் நமக்கு ஓய்வு நாள், வருஷத்தின் முதல் மாதம் நமக்கு பஸ்கா. இது பஸ்கா, இந்த பஸ்கா மட்டும் இல்ல, பஸ்காவை தொடர்ந்து வரக்கூடிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதனையும் தொடர்ந்து வரக்கூடிய முதற் பலன்களின் பண்டிகை ஆகிய 3 பண்டிகைகளுமே எந்த மாசம் தான் அப்படின்னு சொன்னா முதல் மாசம் தான் அனுசரிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ஏன் இந்த 3மே அதுல அனுசரிக்கப்படுதா நான் பின்னால ஒன்றன் பின் ஒன்றான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பஸ்காவை குறித்த வெளிப்பாடு நமக்கு கட்டாயம் தேவை. ஏன்னா பஸ்காவை அனுசரிக்கிற முறையை குறித்து அது நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் யாத்திராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் என்ன செஞ்சிட்டார்? நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். யாத்திராமம் 12வது அதிகாரத்துல தான் முதல் மாதம் ஆபிப் என்கிற மாதத்தை குறித்து பார்க்கிறோம். பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் மாதம் ஒரு 3 பேர்ல கூட உண்டு. ஆதார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. முதல் மாதத்துக்கு ஆதார் சொல்லுவாங்க, முதல் மாதத்துக்கு ஆபிப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, முதல் மாதத்துக்கு நிசான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க. உடனே ஆதார் சொன்னா நமக்கு குழப்பம் வரக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடைசி மாசமும் ஆதார் தான், முதல் மாதமும் ஆதார் தான் வைப்பாங்க, கடைசி மாசமும் ஆதார் தான். அல்ல நமக்கு குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு மீண்டும் அழுத்தம் கொடுக்குறேன். ஆபிப், நிசான் அல்லது ஆதார். அப்ப இந்த முதல் மாதத்துல எத்தனாம் தேதி அவங்க அனுசரிக்கிறாங்க கேட்டா 14வது தேதி தான் இந்த பஸ்காவை அனுசரிக்க வேண்டும்.
பாருங்க, இந்த பஸ்காவை குறித்து நம்ம முதல்ல பார்க்கும்போது நமக்கு தெரியும். பாருங்க, யாத்திராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல தான் அந்த பஸ்கா ஆரம்பிக்கிறது. அப்ப நமக்கு தெரியும் என்ன வெளிச்சம், நம்ம இதை சுத்திலாம் வளைக்க வேண்டாம். பஸ்கா யார் தான் நமக்கு? கிறிஸ்து. பஸ்கானாலே ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும், ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். இதுதான் அதோடைய விசேஷம். ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். அந்த நாட்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏறக்குறைய 430 வருஷங்களா அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திலே அடிமைத்தன வீடு என்கிற எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் விடுதலை ஆகுகிறார்கள். எப்பொழுது? பஸ்காவை அனுசரித்த மறுநாள் அவர்கள் எல்லாரும் அணி அணியாய் அவர்கள் புறப்பட்டு போகிறத நீங்கள் நானும் வேதத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப இந்த பஸ்காவுடைய நியமம் அதுதான். பஸ்காவுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை கடந்து போகிறார்கள், அடிமைத்தன வீட்டை கடந்து போகிறார்கள். பஸ்கா நாளை நமக்கு என்ன வெளிச்சத்தை தேவன் தர்றாரு தெரியுமா? அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுதலை. இதுதான் உண்மையான அர்த்தம். பஸ்காவுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, அடிமைத்தன வீட்டை விட்டு நம்ம கடந்து போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம எல்லாரும் வீட்டுல இருந்து கடந்து வந்துட்டோம். கடந்து வந்து இங்க என்ன செய்யறோம்? நேருக்காலனி சபைக்கு வந்திருக்கிறோம். இப்ப வீட்டுல இருந்து கடந்து வந்தோம்னு சொல்லும் போது இப்ப நம்ம வீட்டுல இல்ல. அங்கிருந்து என்ன செஞ்சாச்சு? கடந்து வந்தாச்சு. நம்ம பார்க்கணும், அங்க போகணும். அப்ப அங்கிருந்து எவ்வளவு தூரம் தள்ளி வந்துட்டோம். இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு அவர் காண்பிக்கக்கூடிய மேலான ஒரு இடத்துக்கு அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி பழைய மனுஷனுக்கு விடை கொடுக்கும்படியா இந்த பஸ்கா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஆசிரிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்ப இந்த பஸ்காவுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த பஸ்கா இல்லை அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டவர்கள் தான். அவர்கள் பிள்ளைகள் என்கிற சுதந்திரத்துக்கு வர முடியாது. அப்ப பஸ்கானாலே நம்ம ஞாபகம் வச்சுக்கங்க, பிள்ளைகள் என்கிற சுதந்திரத்துக்கு உங்களை என்னையும் கொண்டு வருகிறது. இது 100க்கு 100 உண்மை. இங்கதான் அவங்க சபை அப்படிங்கிற அந்த சிறந்த அந்தஸ்தை பெறாங்க. ஏன்னா யாத்திராமம் 12வது அதிகாரத்தை நல்ல உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. இல்ல பஸ்காவை நியமத்தை சொல்றார். பஸ்கா அனுசரிச்ச உடனே அடிமைத்தன வீட்டுல இருந்து விடுதலை. இது வரைக்கும் அவங்க அடிமைப்பட்டவர்களா, அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்களா? அடிமைத்தனத்துக்கு உள்ளான எல்லாருமே அடிமைப்பட்டவர்கள், அடிமைகள் தான். உண்மையா இல்லையா? சுயாதீனம் உள்ளவர்கள் அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் கிடையாது. அடிமைத்தனத்திற்குள்ளான எல்லாருமே அடிமைகள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகள் என்கிற ஒரு அவலட்சணமான, அருவருப்பான, ஒரு கேவலமான அந்தஸ்தை பெற்றிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவின் மூலமா சபையார் என்கிற சிறந்த அந்தஸ்துக்குள்ளே வருகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள், விடுதலை ஆனவர்கள். அதனாலதான் இந்த யாத்திரா புஸ்தகத்துக்கு ஒரு பேரு உண்டு, விடுதலை பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. விடுதலை பயணம். அப்ப எதுக்கு விடுதலை? அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுதலை. அடிமையான வீட்டுல நிலைத்திருக்க மாட்டான். குமாரனும் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திருக்கிறான்னு சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34 மற்றும் 35 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது, அடிமையானவன் வீட்டிலே நிலைத்திறான், குமாரனும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறான்னு சொல்றார். அப்ப அடிமையானவர்களை குமாரனாய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ஆக இந்த யாத்திராமம் 12வது அதிகாரத்துலதான் பஸ்காவை குறித்த முதல் முறை நியமத்தை கொண்டு வர்றார். நியாயப்பிரமாணம்லாம் வர்றதுக்கு முன்னால, நியாயப்பிரமாணம்லாம் யாத்திராமம் 19க்கு பிறகுதான், 20ல தான், 19, 20ல தான் கொண்டு வர்றார். நியாயப்பிரமாணத்தையும் கொண்டு வர்றார். ஆனா 12 இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் போது இந்த பஸ்கா வந்துடுச்சு. இது நமக்கு எதுக்கு வெளிப்படையா இருக்கு தெரியுமா? குமாரன் நியாயப்பிரமாணத்துக்கும் முந்தைய காலத்திலே என்ன செய்யறாரு? இருக்கிறாரா இல்லையா? இதை தெளிவாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இதெல்லாம் நம்ம அறியணும். குமாரன் நியாயப்பிரமாணத்துக்கு எல்லாம் முந்தைய காலத்தில் அவர் இருக்கிறார் என்பதை தான் இந்த பஸ்கா அடையாளப்படுத்துது. அது மாத்திரம் இல்ல, இவர்கள் பஸ்காவின் மூலமா தான் மீட்கப்பட்டவர்களாய் அறியப்பட்டார்கள். இவர்கள் பஸ்காவின் மூலமா தான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்கள், சபையார் என்கிற சிறந்த அந்தஸ்தை பெற்றார்கள். நீங்க இதுக்கு முன்னால வாசிச்சு பாருங்க, சபைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படவே இல்லை. வேதாகமத்திலே முதல் முறை சபை, சபையார் அப்படிங்கிற பதம் எங்க தெரியுமா பயன்படுத்தப்படுது? யாத்திராமம் 12வது அதிகாரம் முதல் பகுதியில தான் பயன்படுத்தப்படுது. வேற எங்கேயும் என்ன இல்லை, சபைங்கிற அர்த்தம் கிடையாது. அப்படின்னா நமக்கு என்ன தெரியுமா தெரியணும்? பஸ்காவின் நியமத்துல தான் சபை என்ன செய்யப்படுகிறது? ஆரம்பிக்கப்படுகிறது. பஸ்கா இல்லைன்னா என்ன கிடையாது? சத்தமா சொல்லிருங்க, சபை கிடையாது. நோ பாஸ் ஓவர், நோ சர்ச் அப்படிதான் சொல்லணும். நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆதியாகமத்துல இருந்து யாத்திராமம் 11வது அதிகாரம் வரைக்கும் பாருங்க, சபை என்றோ சபையார் என்றோ ஒரு பதத்தை நீங்க பார்க்க முடியாது. இப்ப புரியுதா? இப்ப பழைய உடன்படிக்கையில் எப்படி அப்படி புது உடன்படிக்கையில கொண்டு வர்றார். இப்ப புது உடன்படிக்கையிலையும் இன்னைக்கு சபைன்னு சொல்லிட்டு இருக்கான், என்னதையோ சொல்லி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. கிறிஸ்துவின் பலி அங்க இல்லவே இல்லை.
குமாரனுடைய பலியின் மூலமா நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் நிவர்த்தியாக்கப்பட வேண்டிய அவசியத்தையும் கட்டாயத்தையும் காண்பித்துக் கொடுக்க வழி இல்லாமல் சபைகள் ஏராளமா இயங்கி கொண்டிருக்கிறது. அது சபை அல்ல. அதனாலதான் இன்னைக்கு சண்டை போடுறான், வெட்டுக்குத்து நடக்கு, போட்டி போடாம எலெக்ஷன் நடக்கு, எல்லாம் நடக்கு. ஆனா சபைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நான் சொல்றேன் அது சபை கிடையாது. தப்பா நினைக்காதீங்க. நான் பைபிள்ல இருக்கிறத உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். இப்ப புது உடன்படிக்கையில பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடிக்கடி பாக்குறது எடுக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 20:28 அடிக்கடி தியானிப்போம். அப்போஸ்தலர் 20:28 என்ன போட்டிருக்கு? மேலும் தேவன் உங்களை குறித்தும் தமது சொந்த சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதை குறித்தும் சொல்றாரா இல்லையா? அப்ப சபை எப்படிதான் உண்டாக்கப்படுது? தமது சுய ரத்தத்தினாலே அவர் சம்பாதித்துக் கொண்டார். அப்ப அதைத்தான் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில் கவனிக்கிறோம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அப்ப தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால நம்மளை சம்பாதித்துக் கொண்ட விதமாவது பஸ்காவின் மூலமா நம்மளை மீட்டுக் கொண்டார். பஸ்காவின் மூலமா நம்முடைய ஜென்ம சுபாவமான அந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இதைத்தான் நான் கவனிக்க வேணும். அப்ப சபைங்கிற அந்த அந்தஸ்து அதுக்கு முன்னால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லவே இல்லை. அப்போ யாத்திரம் 12 அதிகாரத்துலதான் இஸ்ரவேல் சபையார் அப்படிங்கிற அந்த பதம், சபையார் அப்படிங்கிற அந்த பதம், சபை அல்லது அந்த சபையார் அப்படிங்கிற பதம் முதல் முறையா அங்கதான் முதல் முறை பைபிள், ஒட்டுமொத்த பைபிளே முதல் முறையா. நம்ம முன்னால கூட பார்ப்போம், புதிய ஏற்பாட்டுல முதல் முறை எங்க சபை பயன்படுத்தப்படுது? மத்தேயு 16வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல தான் சபைங்கிற முதல் பதம் எங்க பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லுகிற இடத்துலதான் முதல் முறை என்ன செய்யப்படுகிறது? சபைங்கிறது பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு முன்பாக நீங்க பார்க்கவே முடியாது. சபைங்கிறது என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. அப்ப இதான் முதல் இடத்துல முதல் முறை என்ன செய்யப்படுகிறது? பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நீங்களும் நானும் வேதத்திலே தெளிவாக பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து அவர் என்னுடைய பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை தருவதற்காக, எனக்காக பலியாவதற்காக கிறிஸ்து இந்த பூமியில இயேசுவாய் வெளிப்பட்டாருங்கிற அந்த வெளிப்பாடு வர்ற இடத்துலதான் முதல் முறையா சபை என்ன செய்யப்படுது? பயன்படுத்தப்படுது. அப்ப பாருங்க, பஸ்காவை குறித்த நியமம் பேதுருட்ட இருந்து வெளிப்படுத்தப்படுது. பஸ்காவை குறித்த நியமம் அப்படிதான், உண்மைதானே? நீதான் வானத்திலிருந்து வந்த வெற்றிக்கு வந்த கிறிஸ்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறது பஸ்கா, நீர்தான் பஸ்காங்கிறது வெளிப்பாடு கொண்டு வர்றார். பாத்தீங்களா? அதுலதான் முதல் முறை சபைங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது புது உடன்படிக்கையிலே. புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே முதல் முறையா மத்தேயு 16வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருக்கு. அப்ப இதே போலதான் யாத்திராம 12ஆம் அதிகாரத்துல முதல் முறையா சபையார் வருது. அப்போ நம்ம விளங்கி கொள்ளணும், பஸ்காவில தான் சபை உருவாக்கப்படுது. பஸ்கா இல்லைன்னா எதுவும் இல்லை, சபை இல்லை. இந்த வெளிச்சத்தை நாம் கட்டாயமாக அறிய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ஆக இந்த பஸ்காவை அனுசரிக்கக்கூடிய நியமத்தை கொஞ்சம் வேகமா நான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். இந்த முதல் செஷன்ல இந்த 2 காரியங்களை குறித்து பார்ப்போம். அது அடுத்த செஷன்ல நம்ம தொடர்ந்து உள்ள காரியங்களை, பண்டிகைகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த பஸ்காவுடைய ஆட்டுக்குட்டியை முதல்ல என்ன செய்யறாங்களாம் பாருங்க. ஒரு சிலதை நான் வேகமா உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளட்டும். யாத்திராமம் 12வது அதிகாரத்தை நாம் யாவருமே எடுத்துக்கொள்வோம். அப்பதான் ஆண்டவர் சொல்றார் பாருங்க 2வது வசனத்துல, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக. 3ஆம் வசனத்துல சொல்ற, நீங்கள் இஸ்ரேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? எத்தனாம் தேதி தெரிந்து கொள்ளணும்? அப்போ 10ஆம் தேதி தான் என்ன செய்யப்படணும்? தெரிந்து கொள்ளப்படணும். நல்ல ஞாபகம், 10ஆம் தேதி தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய பஸ்கா என்னும் ஆட்டுக்குட்டி. அதை தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்க, அழகா சொல்றார். அந்த 10ஆம் தேதி தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி 4ஆம் வசனத்துல யாரெல்லாம் அப்படி தெரிந்து கொள்ளணும் சொல்லி கொடுத்துட்டு 5ஆம் வசனத்திலையும் தெரிந்து கொள்ளலாம் சொல்லிட்டு பாருங்க அழகா சொல்றார். 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம் யாத்திராமம் 12:6. அதை இந்த மாதம் அந்த முதலாம் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து போதும். அதனுடைய ரத்தத்தில் என்ன செய்யணுமா? வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, நிலைக்காலிலையும் பூசணும், அந்த உள்பகுதியிலையும் பூச வேண்டியது இருக்கு, மேல் சட்டத்திலையும் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பூச வேண்டியது இருக்கு. பாருங்க, குமாரனுடைய ரத்தம் உள்ளேயும் புறம்பையும், வெளியரங்கமான வாழ்க்கை மட்டும் இல்ல, உள்ளான வாழ்க்கையிலையும் சுத்திகரிப்போடு ஜீவிக்க வேண்டும். அதுதான் இந்த 7ஆம் வசனத்தினுடைய காரியங்களை பார்க்கிறோம். வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் சரி, நிலையின் மேற்சட்டத்திலும் சரி, மேற்சட்டமும் சரி.
நிலைக்காலிலையும் பூசணும், உள்ளேயும் பூசணும், மேல் சட்டத்திலையும் பூச வேண்டியது. உள்ளும் புறம்பும் என்கிற அந்த வெளிச்சத்தை நாம் எப்பொழுதுமே அடையாளமாய் பெற்றுக்கணும். சிலர் பாருங்க, வெளித்தோட்டத்தில் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக தங்களை காண்பிப்பாங்க. உள்ளான வாழ்க்கை அந்தரங்க பகுதியை பார்த்தா ஓட்டையும் உடசலுமா இருக்கும், அழுகலும் எனது வெள்ளடிக்கப்பட்ட ஒரு கல்லறியுமான தோற்றத்தை கொண்டிருப்பவர்களாக காணப்படுவார்கள். அது அப்படி இருக்கலாகாது. நாம் எப்பவுமே உள்ளும் புறமும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனாலதான் அந்த நிலைக்கால்கள் மட்டும் இல்ல, மேற்சட்டம் என்று சொல்லப்படுகிற ரெண்டு பகுதியிலுமே நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன 10ஆம் தேதி செலக்ட் பண்ணி அது என்ன 14ஆம் தேதி வரைக்கும் வச்சிருக்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 10ல இருந்து 14 வரைக்கும் சொல்லும் போது எத்தனை நாட்கள் இருக்கு? 4 நாட்கள் இருக்கு. அப்ப 4 நாள் வரைக்கும் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்பட வேண்டியது இருக்கு? தெரிந்து கொள்ளப்பட்டு அது அவங்களோட வைக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் போது நல்லா கவனிங்க. இங்கதான் ஆண்டவர் கிறிஸ்துவானவரை குறித்த வெளிப்பாடான சத்தியங்கள் காண்பிக்கப்படுது. இது எழுத்தின்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, உண்மையாவே எழுத்தின்படி நம்ம கூட தியானிச்சிருக்கலாம், எழுத்தின்படி சொல்லுவாங்க. ஏன்னா அதுல எதுவும் பழுது இருந்துடக்கூடாது. அதனால அந்த ஆட்டுக்குட்டியை பழுதற்றதா பார்த்து நல்லா செக் பண்ணணும், சோதிச்சு அறிஞ்சு 4 நாள் நல்லா சோதிச்சு பார்த்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அடிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அது குறைவான வெளிச்சம். எது ஒரு ஆழ்ந்த வெளிப்பாடு அப்படி சொன்னா, 4 நாட்கள் என்று சொல்லும் போது 4000 வருஷங்கள் நமக்கு குறிக்கும். ஏனென்றால் ஆதாம் காலத்திலிருந்து யோவான் சானகன் காலம் வரைக்கும், அதாவது கிறிஸ்து வரைக்கும் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் ஏறக்குறைய 4000 வருட காலங்கள் உண்டு. 4000 வருட காலங்கள். அது தொடர்ந்து தான் நம்ம பார்க்கும்போது இப்போ வரைக்கும் சொல்ல போனா இது 2000 வருஷம் ஆயிட்டு, அப்படித்தானே? கிறிஸ்துல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிட்டு. அப்ப 6000 வருட காலங்கள் ஆகுது. ஆதாம்ல இருந்து கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா 6000 வருட காலங்கள் ஆகுது. இது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏன் ஒரு நாளை நான் ஒரு 1000 வருஷத்துக்கு அடையாளமா சொல்றேன்? அப்ப 4 நாளை 4000 வருஷத்துக்கு அடையாளமா ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நீங்க வருகை குறித்த காரியங்கள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலி, அதை தொடர்ந்து 2ஆம் வருகை குறித்த காரியங்களை பேதுருக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது எல்லாருக்குமே தெரியும். 2 பேதுரு புத்தகம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல எத்தனை நாள்? ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் என்னதை செய்ய வேண்டாம்? அறியாதிருக்க வேண்டாம். அது தொடர்ந்து அவர் என்ன சொல்ல, தாமதிக்கிறார் என்று சிலர் தாமதிக்கிறாரு. ஏன் தாமதமாகுது? பஸ்கா ஆட்டுக்குட்டி ஏன் தாமதமாகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப 4 நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருந்த இந்த ஆட்டுக்குட்டியானவர், பஸ்கா ஆட்டுக்குட்டி எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு முன்பாகவே அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆபேலுடைய பலியிலே யார் வந்துட்டா? சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்து வந்தாச்சு. உலகத்தோட்டத்துக்கு முன்னாலே அவர் அடிக்கப்பட்டவர். மனுஷன் வழக்கமா பேசுவோமே, மனுஷன் தோன்றிலிருந்து பேசுவோமே, மனுஷனுடைய பாவத்துக்கு தானே அவர் வர்றாரு. ஆதாம்ல இருந்து ஆரம்பிக்கி அந்த ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உண்டானதுன்னு சொல்லி பார்க்கிறோமே. உலகத்தில் பிரவேசித்தது என்று சொல்லி ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல நீங்கள் நான் வாசிக்கிறோமே. பிரியமானவர்களே, அப்போ ஆதாம்ல இருந்து நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா குமாரன் ஜனங்களுக்குள்ளதான் இருக்கிறார். இந்த 4 நாட்களும் பஸ்கா என்கிற ஆட்டுக்குட்டி யாருக்குள்ளதான் இருக்கிறார்? ஜனங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அதனாலதான் இந்த 4 நாட்கள் சொல்லி சாதாரணமா எண்ணிவிட வேண்டாம். இது 4000 வருஷங்களுக்கு முன்னிழலாய் அடையாளமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. உண்மை அதுதானே? ஆதாமுக்கு தோளுடைய உண்டாக்குறாரு, அதுல யார் வந்துட்டா? தோளுடைய யார் வந்துட்டா? கிறிஸ்து வந்துட்டார். இப்ப அதுல இருந்து யோவான் சானன் காலம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 4 நாட்கள் ஆகிவிட்டது. எத்தனாயிரம் வருஷம் ஆயிட்டு? ஏறக்குறைய 4000 வருஷங்கள் ஆகிறது. குமாரன் என்ன செய்யப்படுறார்? அடிக்கப்படுகிறார். அன்று சாயங்காலம் என்ன செய்யப்படுகிறார்? அடிக்கப்படுகிறார். பஸ்காவின் நாளிலே அவர் அடிக்கப்படுகிறார். அப்ப 10ஆம் தேதி 14ஆம் தேதிங்கிறதுல நாம் இத்தகைய வெளிப்பாடை பெற்றிருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நம்ம தொடர்ந்து கேட்கக்கூடிய அத்தனை சத்தியங்களுமே எதை சார்ந்தது தெரியுமா? குமாரன், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, பஸ்காவாகி ஆட்டுக்குட்டியானவர் ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறார்.
பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியானவர் யாத்திராம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் சந்ததியோடு அவர் பயணித்து வருகிறார். யாத்ராமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோடு பயணித்து வருகிறார். அப்படியே படிங்க. லேவிராமத்தில் அவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருக்கிறார். இப்படியே இருந்து கொண்டு அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவராய், அவர் முன்குறிக்கப்பட்டவராய், பிதாவினால் முன்குறிக்கப்பட்டவராய் இருந்து கொண்டே இருக்கிறார். 4வது நாள் முடிவு சரியா நினைச்சிற நமக்காக அவர் பலியாகிறார். அதனால்தான் இந்த பேதுரு நமக்கு காண்பித்து கொடுக்கிற இந்த வெளிச்சத்தை நாம் பார்க்கும்போது உண்மையாகவே பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் 4000 வருஷங்களா தெரிந்து கொள்ளப்பட்டவராகவே இருந்தவர், முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய், முன்குறிக்கப்பட்ட பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியானவராய் இருந்தவர் இந்த 4ஆம் நாளில் கடைசியில் என்ன செய்யப்படுறார்? அடிக்கப்பட்டார். எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தங்களாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனங்களின் வெளிச்சத்தை நாம் இவ்விதமாய் அறிய வேண்டும். இதனுடைய பிரசித்தம் என்ன தெரியுமா? இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? 4000 வருஷ காலமா சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும், சரிதானா? கிட்டத்தட்ட மல்கியா அல்லது புதிய ஏற்பாட்டுடைய துவக்கம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவானவர் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையிலேயே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறார். ஆனா ஜனங்கள் பார்க்க மாட்டேங்காங்க. ஜனங்கள் என்ன, ஊழியக்காரங்களே பார்க்க மாட்டேங்காங்க. ஊழியக்காரன் பைபிள் காலேஜ் நடத்தணும், பைபிள் காலேஜில் டீச் பண்ணணும்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. குற்றப்படுத்துகிற நினைக்காதீங்க பெரியமானவர்களே. குமாரன் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே இருக்கிறார். சிம்சோன்ல நீங்க பார்க்கலாம், சிம்சோனுடைய அந்த நசரேயதுல நீங்க பார்க்கலாம், குமாரனை பார்க்கலாம். சாலமோன்ல நீங்க பார்க்க முடியும், சாலமோனிலும் பெரியவர், அந்த ஞானத்தில் கிறிஸ்து இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். சகல பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் இந்த சாலமோனை வேந்து பார்க்கக்கூடிய அந்த ஞானம் வெளிப்பட்டிருந்தது. ஞானத்தை மட்டும் தான் சொல்றேன், அவனுக்குள்ள இருந்த பாவத்தை குமாரனுக்கு அடையாளமா சொல்லல, அவனுக்குள்ள இருந்த ஞானத்தை குமாரனுக்கு அடையாளமா சொல்லுகிறேன். ஞானம் உள்ள இருக்கு, கிறிஸ்து இருக்கிறா. அப்ப கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பயணிச்சுக்கிட்டு இருக்காரா இல்லையா? 4000 வருஷ காலமா அவர் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் நம்முடைய ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டினுடைய பகுதியிலையுமே குமாரன் வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறார், பஸ்கா வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார். அது ஆதாம், முதல் மனுஷனாகிய ஆதாமிலிருந்து மல்கியா என்கிற கடைசி மனுஷன் வரைக்கும் கிறிஸ்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அங்கே ஆபேலுடைய ரத்தம் முதல் பலிபீடத்தில் சிந்தப்பட்ட நீதிமானாகிய ஆபேல் முதல் சகரியா, பரகியாவின் குமாரனாகிய சகரியா மரித்தாரு, அந்த சகரியா வரைக்கும் குமாரன் என்ன செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறார்? காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமா இருக்கணும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தியானிச்சோம்னா அது ஆட்டுக்குட்டி பழுதற்றது. பாருங்க, நமக்காக அடிக்கப்பட்டவர், ஒரு பாவமும் செய்யாதவர். பஸ்கா என்னும் ஆட்டுக்குட்டியில நம்ம அதை தெளிவாக அறிந்து கொள்ளணும். ஒரு பழுதும் இல்லாதவர். முதலையே பழுதற்றதா தெரிந்துக்கிட சொல்லிட்டாரு. இனிமே என்ன 4 நாட்கள் பழுது? நீ நிறைய ஒரு டீச்சிங் அதுதான். நானும் ஒரு காலகட்டத்தில் குருடனா இருக்கும்போது இதைத்தான் நான் பேசிட்டு வந்தேன் அதிகமா. அது 4 நாள் தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, ஏற்கனவே பழுதற்றது தானே தெரிந்து கொள்ள சொன்னார். விசேஷம் இதுதான், எல்லாமே வெளிப்பாடு. அப்போ இந்த 4000 வருஷங்களா அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில தான் இருந்தார். அடிக்கப்பட்டாரா? வெளிப்படையா அழிக்கப்பட்டாரா? இல்ல. அடிக்கப்பட்ட வண்ணமா இவர் பார்த்தாலும், யாரு ஏசாயா பார்த்திருந்தாலும் அவர் உண்மையாவே என்ன செய்யல, மாம்சத்துல வெளிப்பட்டு அடிக்கப்படல. இதெல்லாம் தரிசனமா அவருக்கு காண்பிக்கப்பட்டு நிறைவேற போகிற தரிசனமா தான் பார்த்தாரே ஒழிய அது உண்மையா நிறைவேற்றப்பட்டது கிடையாது. அப்ப எப்பதான் அது நிறைவேற்றப்படுது அப்படிங்கன்னா இந்த 4 நாட்களுக்கு பிறகு, அதான் 4ஆம் நாள் சாயங்காலத்துல அவர் அடிக்கப்பட. நம்மையும் கூட ஆண்டவர் எவ்விதமா நேசிச்சிருக்கிறார். இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் உண்மையாவே பிரியமானவர்களே, எல்லா புஸ்தகத்திலையும் அந்த காண்பிக்கப்பட்டிருக்க 39 பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 39 புஸ்தகத்திலையும் நீங்க கிறிஸ்துவ பார்த்து கொண்டே இருக்கணும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ஆக தொடர்ந்து உள்ள காரியங்கள் நம்ம பார்க்கும்போது அது பழுதற்றதா இருக்கணும், ஆணா இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஒரு பழைய ஆர்சி பைபிள்ல நான் இப்படியே வாசித்தேன், நானே வாசித்தது சொல்றேன். 1976 அதுக்கப்புறம் தான் அவங்க பைபிளை மாத்துறாங்க, எடிஷனை மாத்துறாங்க. அந்த 76க்கு முன்னால வரைக்கும் என்ன தெரியுமா இருந்துச்சு? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு என்ன வெளிச்சம் தெரியுமா? உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் உன் தலை நசுக்குவாள் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி பாருங்க, she shall bruise thy head அப்படின்னு சொல்லி அப்படி போட்டிருக்கு. நான் உண்மையில வாசித்தேன், பொய் சொல்லல, வாசித்தேன். ஆனா 1976க்கு அப்புறம் ஆர்சி எடிஷன்ல அவங்க மாத்திட்டாங்க.
நான் மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா என்னன்னு தெரியல, மாத்திட்டாங்க. அவள் உன் தலையின சுகல் தான் இருக்கு. அதான் நம்ம உன்னிப்பா பார்க்க வேண்டியது இருக்கு. பெண் இல்லை, இது ஆண். ஒரு ஆண் அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஸ்திரீனுடைய வித்தாய் கிறிஸ்து வெளிப்பட்டு நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக பஸ்காவான ஆட்டுக்குட்டியாய் பலியானார். அது பழுதற்ற ஆட்டுக்குட்டி. வேதத்துல பார்க்கிறோமே, அவர் ஒரு பாவமும் செய்யாதவர். நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒரு குறையும் இல்லாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர், நீதிபரர், ஒரு பாவமும் இல்லாமல் நமக்காக பழுதற்றவராய் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் என்பதை நாம் இங்கே கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, தொடர்ந்துள்ள சத்தியங்களை நான் அடுத்த பகுதியில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் இருக்க இடத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து நாம் இந்த முதல் பகுதியை நாம் நிறைவு செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான சந்தர்ப்பங்களிலே ஆண்டவரே, இஸ்ரவேலரின் பண்டிகைகளும் புது உடன்படிக்கையின் சபையும் என்கிற கோணத்திலே நாங்கள் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரித்து வந்த பண்டிகைகளில் விசேஷித்த ஆசரிப்பு கூடுகையிலே தகப்பனே, புது உடன்படிக்கையினுடைய சத்தியங்கள் எவ்வளவு விவரமாய் ஆழமாய் வெளியரங்கமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து மீதமுள்ள நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.